வாங்க உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உப்பு உருண்டைக்கு தேவையான பொருளுங்க. அரிசி ஊற வச்சுருக்கேன், அரிசி அரைக்க போகிறேன். வாங்க வாங்க அரைச்சாச்சு, அரிசி மாவு அரைச்சாச்சு. இதை பாருங்கள், சும்மா ஒரு கிளாஸ் அரைச்சி தாங்க. ஒரு 4 பேர் 5 பேருக்கு தேவையான அளவுங்க இது. இது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கோ ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கோ அழகாக செஞ்சு கொடுக்கலாங்க. இதை பாருங்கள், தேங்காய் துருகி வச்சுருக்கேன். தேங்காய், இதோ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம். கடாயை காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மாவு எண்ணெயிலே வதங்கணுன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிடுது. உளுத்தம்பருப்புங்க, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நேரமாக வந்துருச்சு. இதை பாருங்கள், காஞ்ச மிளகா, பெருங்காயம், பெருங்காயங்க, கருவேப்பிலை, துருகின தேங்காய், துருகின தேங்காய், அரிசி மாவுங்க. தேங்காய் ஒரு வதக்கி வச்சு அரிசி மாவுங்க. அரிசி மாவு இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கிட்டா தான், இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியாக கரைச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு மாவு வெந்த பதம் வருங்க. தேவையான அளவு உப்புங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஊற்றிக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல், கட்டி முட்டி இல்லாமல் லோவாக வச்சு அழகாக கிண்டுறோங்க. இதை அதாங்க கிண்டுறதாங்க வேலையே. மாவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெந்துருச்சுங்க. வதக்கிறதுலே வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அப்படியே கொஞ்சம் அந்த புழுங்கட்டும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி குண்டம் வச்சாச்சு. தட்டு எடுத்து தண்ணி எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிக்கின்னு இதை பாருங்கள், இதை மாதிரி ஒரு உருண்டை திட்டமாக தேவையான நமக்கு ரவுண்டு சைஸ்லையோ கொழுக்கட்டை சைஸ்லையோ எப்படி வேணாலும் வச்சு பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தாங்க. பிடிச்சி வச்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. வாங்க வெந்துடுச்சா பார்க்கலாம். இதை பாருங்கள், செமையாக வெந்துடுச்சுங்க. சூப்பராக வெந்துடுச்சுங்க. வெந்துடுச்சு. வாங்க உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ஆவி பறக்க பறக்க எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் மழை பெய்யுது. சுட சுட டீயோடு சேர்த்து உப்பு உருண்டை சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.